இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தோஷ், ரேஷ்மா, வினோத் கிஷன், சம்யுக்தா லீட் ரோலில் நடிச்ச டபுள் ஆக்குபன்சி எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். படத்தோடைய ஸ்டார்டிங்கில் அதிசயமான குழந்தை கடவுள் அருளால் பிறகுது. காலையில் 6 மணிலேருந்து நைட் 6 மணி வரைக்கும் பெண்ணாகவும், நைட் 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் ஆணாகவும் வளருது. அந்த குழந்தைக்கு பேர் ரஜினின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த குழந்தை வளர்ந்து பெண் ரஜினியாக ரேஷ்மாவும் ஆண் ரஜினியாக சந்தோஷாகவும் வளர்றாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த அதிசயத்தை வச்சு ஆதாயம் தேடுற ஒரு கார்பரேட் வில்லன் வர்றாரு. அவருக்கும் இவங்களுக்கும் உண்டான பிரச்சனை தான் என்ன அப்படின்றதும் படத்தோடைய மீதி கதை. படத்தோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்தலாம். ஜெண்டர் ஸ்வாப் சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபீமேல் ரஜினியும் பாய் ஃப்ரெண்டும் இன்டிமேட்டாக இருக்கும்போது மேல் ரஜினி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுலையும், ஃபீமேல் ரஜினியை ஃபைட்டர்ஸ் தோற்றும் போது மேல் ரஜினி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி ஃபைட் பண்ணுறதுலையும் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்குது. ஜெண்டர் ஸ்வாப் பிரச்சனைனால மேல் அண்ட் ஃபீமேல் ரஜினியோட லவ்வர்ஸ்க்கு தெரிஞ்ச பிறகு அது சுவாரஸ்யமாக கொண்டு போவான்னு பார்த்தா அது சப்புன்னு தான் முடிஞ்சுது. சம்பிரதாயத்துக்கு ஒரு கார்பரேட் வில்லன் வர்றாரு. அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரிலாம் வச்சுருக்காங்க. அது கதைக்காக திணிச்ச மாதிரி தான் இருந்தது. மேல் அண்ட் ஃபீமேல் ரஜினிக்கு ஒருத்தர் கோவம் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு பிரதர் அண்ட் சிஸ்டர் பாண்டிங்காக காட்டின விதம் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருந்தது. ஃபீமேல் ரஜினி 6 மணிக்கு மேலே உலகத்தை பார்க்குற அந்த விஷயமும், ஒரு டெத்துனால ஒரு கேரக்டர் உடஞ்சி அழற சீனும் இமோஷனலாக நல்லாவே கனெக்ட் ஆயிருந்தது. தேவையில்லாத பாட்டு வருது. நடுக்கடலில் ஷிப்பு நடுவில் ஹீரோ ஹீரோயின் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சீன்லாம் எதுக்கு வருதுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த வேகம் செகண்ட் ஹாஃபில் ஃபேண்டசியை திகட்ட ஆரம்பிச்சிருது. டேரக்டர் அஸ்வின் கந்தசாமி இந்த படத்தை ஃபேண்டசி ஜெனராக ஜெண்டர் ஸ்வாப் வச்சு எடுத்திருக்காரு. ஐடியாலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ஃப்ளாட்டான ஸ்க்ரீன் பிளேவாக இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் முடிக்க தெரியாமல் முடிச்ச மாதிரி தான் இருந்தது. இந்த படத்தை பார்க்கும்போது எஸ்.ஜே. சூர்யா நடிச்ச நியூ படத்துடைய ரிசம்பிளன்ஸ் வந்து தான் போகுது. சினிமாட்டோகிராஃபர் கலைசெல்வன் சிவாஜி இந்த படத்தை கலர்ஃபுல்லாக காட்டியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் சாம் சி.எஸ் இந்த படத்துக்கு பிஜிஎம் பண்ணியிருக்காரு. ரொம்ப சுமாராக தான் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். பாட்டு மின்னல் அடிக்குது அப்படின்ற சாங் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. சந்தோஷ் பொன்னியின் செல்வனில் விக்ரமோட எங்கர் வெர்ஷனில் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் ஜெண்டர் ஸ்வாப் மூமெண்ட் ஆகட்டும், ஆக்ஷன், இமோஷன், சென்டிமெண்ட் எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ரேஷ்மா வெங்கடேஷ் ஃபீமேல் ரஜினியாக நடிச்சிருக்காங்க. சென்சிட்டிவான விஷயத்துலையும் சரி, இமோஷனல் சீன்லையும் சரி ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. வினோத் கிஷன் ரேஷ்மா வெங்கடேஷ்க்கு பாய் ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு. நெகட்டிவ் ஷேட் இல்லாமல் பாசிட்டிவ் ரோலில் காமெடியில் ரொம்ப நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சம்யுக்தா சந்தோஷ்க்கு பேராக நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஸ்கோப் இல்லை, செகண்ட் ஹாஃபில் வர இமோஷனல் சீனில் நல்லாவே புல் பேக் பண்ணியிருக்காங்க. விடிவி கணேஷோட கவுண்டர் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. திடீர்னு பார்த்தா படத்தை விட்டு காணாமல் போயிடுறாரு. கிளைமேக்ஸ் தான் திரும்ப வர்றாரு. அதுதான் எனக்கு தெரியல. அதர் கேரக்டர்ஸில் வந்த ஆக்டர் போஸ் வெங்கட், வினோதினி, பகவதி பெருமாள், பிச்சு எல்லாருமே கேரக்டர்ஸை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃப், சுமாரான செகண்ட் ஹாஃப், ஆவரேஜாக முடியுது இந்த டபுள் ஆக்குபன்சி. இந்த மாதிரி வீடியோ பார்க்க நாங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.